Several hit session December 9. பார்லிமெண்ட்டில் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ இந்தியா சைனா வந்து ஆஃப்டர் லாங் டாக் நெகோசியேஷனுக்கு அப்புறம் இந்த டெப்சாங் வேலி அண்ட் டென்சாக்ல இருந்து அவங்க படைகள் எல்லாம் பின்னெடுத்துக்கிறோங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. பட் என்ன கிரிட்டிசிசம்னா டெரிட்டோரியல் சாவர்னிட்டியை பற்றி இவர் வந்து பெருசாக பேசலை. பிகாஸ் நம்ம கல்வான் வேலி இஷ்யூ 2020 வரும்போது சைனீஸ் வந்து அக்ரஷனில் கொஞ்சம் லேண்டை ஃபார்வர்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் ஆஃப்லலாம் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து பின்னோக்கி பழைய லைனை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத கிரிட்டிசிசம். தென் க்ரோத் அண்ட் என்விரான்மெண்டல் எமிஷன் இந்தியாவுடைய ஓவரால் ப்ராஸ்பெக்டை பார்க்கும்போது ஜிடிபி வளர்ந்துருக்கு, எமிஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் எமிஷனும் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. தென் கேமிஃபிகேஷன், அதாவது ஸ்கில் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கான கேப். ஸோ இப்போ உள்ள யூத்துக்கு வந்து அந்த ஸ்கில் இல்லை. ஸோ அப்போ ஸ்கில் வளர்க்குறதுக்கு வந்து இந்த கேமிங் அண்ட் சிமுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்கில்ஸை வந்து பெட்டராக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 பேர் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். அண்ட் இந்த சாத்தனூர் டேம் அப்படிங்கிறது, ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து லீட் டு த ஃப்ளட். டேம் ஃபுல்லாக நிறைஞ்சதுனால ஃப்ளட்டு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல். ஃபஸ்ட்டு சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும். இட்ஸ் அ வெரி வேஸ்ட் டாபிக். நீங்கள் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து பார்க்கணும். ரஷ்யா, யூஎஸ், ஓகே, அண்ட் பாகிஸ்தான், சிபேக், இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ராட் ஏரியா கொண்டு சைனாவோடைய அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை பற்றி பார்க்கணும். அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் சைனாவை எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பற்றி பார்க்கணும். ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஏரியா. அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வி வில் எண்ட் அப் வித் ஒன்லி த பார்டர் டிஸ்பியூட் வித் இந்தியா அண்ட் சைனா. இதோடைய துவக்கம் அண்ட் எண்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஸோ இந்தியா சைனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சைனாவில் வந்து 1949 ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து வெடிக்குது. ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை ரெகக்னைஸ் பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ அப்போ இந்தியா அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பட் அதனை தொடர்ந்து 29 ஏப்ரல் 1954 பஞ்சசீல் கொள்கை அப்படின்னு சொல்லி 2 தேசம் வந்து சைன் பண்ணுறாங்க. இதோடைய முக்கியமான அம்சம், அதாவது 5 அம்சம் ஒரு கோப்பு. இதில் வந்து முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா 2 நாடுகளுமே அந்தந்த நாட்டுடைய டெரிட்டோரியல் சாவர்னிட்டிக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் உள்நாட்டு விவகாரத்தில் வந்து தலையிடக்கூடாது. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜம்மு காஷ்மீரில் இஷ்யூவில் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு மீடியேட்டராக ட்ரம்ப்பு வந்து வாலண்டியராக அவரே சொல்லியிருப்பார் லாஸ்ட் டைம் அவர் ரெஜின் இருக்கும்போது. அப்போ இந்தியா வந்து இது எங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ், ஸோ அதில் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ அதர் கண்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த கொள்கையோட முக்கியமான ஒரு அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிபெட் இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுது. 1950 சைனா வந்து டிபெட்டை கேப்சர் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி ஃபுல் கண்ட்ரோல் வந்து சைனீஸ் எடுக்காங்க. ஸோ அப்போது இந்தியா பஞ்சசீல் கொள்கைகள் வந்து சைன் பண்ணியிருந்தனால சைனாவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் இந்தியா தலையிடுறதுக்கு விரும்பலை. ஸோ அதனால் நம்ம வந்து அமைதியாகவே இருந்துட்டோம். பட் எப்போ இஷ்யூ ஆகுதுன்னா 1959 தலாய் லாமா வந்து, அதாவது சைனீஸ் வந்து 1958 அந்த லாசா அப்படிங்கிற அந்த கேபிட்டல் ஆஃப் டிபெட்டை வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தலாய் லாமா 1959 இந்தியாவுக்கு அடைக்கலம் கேட்டு வர்றாரு, அசைலம் அப்படின்பாங்க. ஸோ இந்தியாவும் வந்து அதை கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்தியா சைனாவுடைய இந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, சைனா வந்து அக்ஷய் சின் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோடு வந்து லே பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா தான் இந்தியாவில் வந்து அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். பிகாஸ் அப்போது பெரிய லெவலில் சேட்டலைட்லாம் சப்போர்ட் கிடையாது. யூஎஸில் சேட்டலைட்டை பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கலி நம்ம பேக்வர்டாக இந்த டைம். ஸோ வேறு வழி இல்லாமல் அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா தான் 1962 இந்தியா சைனா வார் வந்து வெடிக்குது. ஸோ அதில் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். ஏன்னா அக்ஷய் சின்னை வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அக்ஷய் சின்னில் என்ன பிரச்சனை? ஓவரால் இந்தியா சைனா பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வெஸ்டர்ன் செக்டார், மிடில் அண்ட் ஈஸ்டர்ன். வெஸ்டர்ன் செக்டாரில் வந்து ஜம்மு காஷ்மீர் இந்த ரீஜன் அக்ஷய் சின் தான் டிஸ்பியூட்டு. அக்ஷய் சின் லடாக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே.
வேறஸ் இங்கே மிடில் செக்டார் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இதில் பெரிய லெவலில் டிஸ்பியூட்ஸ் இல்லை. இதில் வந்து நமக்கு நேபாள் கூட டிஸ்பியூட்ஸ் வரும். வேறஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் செக்டாரில் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன் வந்து ஃபுல்லாக ஈஸ்டர்ன் செக்டாரில் வருது. ஸோ இதில் நமக்கு மேஜர் இஷ்யூ எங்கன்னா வெஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் வந்து எல்லை கோடுகள் வந்து வரையறுக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜான்சன் லைன் 1 அப்படின்னு சொல்லி 1960s வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு ஒரு லைன் போட்டு கொடுக்காங்க. ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே தான் இந்த அக்ஷய் சின் வந்து வர்ற, அப்போ எந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே இந்த அக்ஷய் சின் வர்றேன்னு சொல்லி அப் டு குன்லூர் மவுண்டைன் வரைக்கும் ஒரு லைனப் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ லேட்டர் டிபெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய் சின்னை வந்து மெக்டொனால்டு அப்படிங்கிற லைனில் டிபெட்டுக்கு சொந்தமான பகுதியாக கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ சைனா வந்து டிபெட் ஆக்குபை பண்ணோன்னா அப்போ அக்ஷய் சின் வந்து எங்கே இது தான் நாங்கள் ஜான்சன் லைனை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சைனா சொல்லிடுறாங்க. சேம் அஸ் லைக் தட் மெக்டொனால்டு லைன் அப்படின்னு மெக்மோகன் லைன் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் செக்டாரில் வந்து பிரிட்டிஷ் வந்து வரைஞ்சி கொடுக்காங்க. ஸோ இந்த மெக்மோகன் லைனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1140 கிலோமீட்டர் பவுண்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதை பிரிட்டிஷ் வந்து டிபெட்டோட வந்து சைன் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கமாக வந்து வருது. 1914 ஷிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இதில் வந்து டிபெட்டை வந்து பஃபராக வச்சுக்கிறாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி. பட் ஒன்ஸ் டிபெட்டை வந்து இவங்க கேப்சர் பண்ண உடனே இவங்க இந்த மெக்மோகன் லைனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாகவே இல்லை. ஸோ அப்போ சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷில் கிட்டத்தட்ட ஒரு 85,000 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து 1962 வாருக்கான ஒரு பேஸ். இதில் 1960 பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்காங்க, ஒரு ஸ்வாப் பிரின்சிபல்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது அக்ஷய் சின்னை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டா அருணாச்சல் பிரதேஷ் அந்த நெஃபா அப்படிங்கிற ரீஜன் அதை வந்து நாங்கள் நெஃபா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்ச்சர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் டைமில் அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து NWFA அப்படிங்கிறது இங்கே பஞ்சாப் அப்படிங்கிற அந்த ரீஜனில் வரும் வெஸ்டர்ன் சைடில். ஸோ இந்த நெஃபாவில் பார்த்தீங்க அருணாச்சல் பிரதேஷில் வந்து நாங்கள் அதோடைய கிளைமை கொடுத்துருவோம், நீங்கள் அக்ஷய் சின்னை கொடுத்துங்கிறது தான் இவங்க சைனீஸோடைய ஒரு இந்த ஸ்வாப் பிரின்சிபல். பட் இந்தியா வந்து அதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. 1962 வார் வந்து அக்ஷய் சின் வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதாவது சைனீஸ் வந்து அக்ஷய் சின்னை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. பிகாஸ் அந்த அக்ஷய் சின் ஏரியா அப்படிங்கிறதுல நிறைய சின்ன சின்ன அதர் பிளேசஸும் வந்து உள்ளடக்கி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெப்சாங் பிளேன். ஸோ இப்போ இஷ்யூவில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். டெப்சாங் பிளேனு, கல்வான் வேலி, தென் அப்பார்ட் will be having that அந்த பேங்காங் லேக்கு வேறு பாட். இதில் இன்னும் முக்கியமான ஏரியாஸ் வந்து இந்த டார்பக் ஷயோக் ரோடு, DBO ரோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடும் வந்து இப்போ ப்ரீவியஸ் அந்த கல்வான் வேலி இஷ்யூலாம் வரும்போது இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த கல்வான் வேலி அப்படிங்கிறது 2020 வந்து சைனீஸ் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இந்த தரப்புலேருந்து ஒரு பிரச்சனை வருது, மாற்றி 2 படைகளும் வந்து மோதிக்கிறாங்க. இல்லை கிட்டத்தட்ட 20 சோல்ஜர் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக தட் இஸ் அ ரூல். இவங்க இந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் வந்து வெப்பன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அங்கே நிறைய இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம இந்த பேங்காங் லேக் அப்படிங்கிற லடாக் கீழே வரக்கூடிய லேக்கு மேப் எடுத்து லைட்டாக கோத்ரூ பண்ணுங்க. இந்த பேங்காங் லேக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 8 ஃபிங்கர் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இந்த 8மே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கைவசம் உள்ள ரீஜனலாக கருதப்பட்டது. பட் இந்த பிரச்சனையை ஒட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்காங் லேக்கில் ஒரு 5 அதாவது 5 to 8 அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ சைனீஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சு. 1 to 4 மட்டும் தான் இப்போ வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சைனாவுடைய பாம் அண்ட் 5 ஃபிங்கருடைய அந்த ஐடியாலஜி. ஸோ பாம் அண்ட் 5 ஃபிங்கருங்கிறது நத்திங் பட்
அதாவது டிபெட்டை வந்து சைனா வந்து ஒரு பாம் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அது கீழே வரக்கூடிய அதர் ரீஜனை வந்து 5 ஃபிங்கர்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we are having ஜம்மு காஷ்மீர், நேபாள் அண்ட் there you come அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா they just getting அதில் வந்து சிக்கிமும் உள்ளே வந்துடும். பூட்டான் எல்லாம் நம்ம ஏரியா கிடையாது. சிக்கிம் ஓகே நம்ம இது, பூட்டான் நேபாள் வந்து அவங்க இது. ஸோ டோட்டல் வந்து அந்த 5 இது. ஸோ எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திங். இதில் இன்னொன்று சைனீஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்ரெஷன் மாதிரி ஃபோர்ஸை வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய படைகளை வந்து கொஞ்சம் அந்த அக்செப்டட் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ஸோ இந்த சைடில் கொஞ்சம் ஃபார்வர்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ பேச்சுவார்த்தையில் என்ன ஃபைனலாக கொண்டு வந்து முடிப்பாங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட். 2 பேரும் அந்தந்த இடத்துல அப்படியே நின்றுக்கணும். இல்லை நடுவில் வந்து ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வச்சு அதில் வந்து எந்த படைகளும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிடுவாங்க. ஸோ லேட்டாக கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவங்க நெக்ஸ்ட் ஃபார்வர்டில் வருவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேண்ட் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதுதான் இப்போவும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா there is a very major problem. நீங்கள் அங்கே உள்ள ஏரியா வந்து சைனீஸ் வந்து இப்போ வரைக்கும் அவங்களோட ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணுறாங்க அருணாச்சல் பிரதேஷ். ஈவன் இந்த ஸ்டாப்பிள் விசாலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது அங்கே போகிறாங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க சிட்டிசனாக தான் வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இந்தியா நிறைய இடங்களை வந்து கண்டிச்சிருக்காங்க. பட் சைனீஸ் வந்து அந்த கிளைமை விடுற மாதிரி இல்லை. அது மாதிரி இந்த பார்டர் ஏரியாவில் வந்து டெவலப்மெண்ட் சைனீஸ் வந்து டபுள் ஸ்டோரி பில்டிங் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அதாவது வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் அதாவது ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணி ஒரு போர் வந்துட்டுனா எந்தளவுக்கு அதை மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற பேஸ் மாதிரி வந்து they just maintain it. ஸோ அதனால தான் இப்போ இந்தியாவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பட்ஜெட் எல்லாமே வந்து பார்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து பார்டர் வில்லேஜஸ் அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது, ரோட் மேக் பண்ணுறது, இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த பிரச்சனையில் வந்து ஆல்ரெடி இந்த சுசூல் வேலி இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டாங்க. இந்த டெப்சாங் பிளேனும் டெம்சாக்கும் மட்டும்தான் முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து அதை முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் எடிட்டோரியில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த டிஸ்என்கேஜ்மெண்ட்டு, அதாவது இப்போ G20 சமிட் நடந்து போகிற G20 அதில் இந்தியா அண்டு சைனீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக வந்து அந்த படைகளை வந்து பின்வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சொல்லும்போது நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து படைகளை பின்வாங்குறது வந்து தற்போதைக்கு ஒரு இம்மிடியேட் ப்ரையாரிட்டி. பட் இது வந்து சுமூகமான எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாரு. ஸோ இந்த பார்டர் பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வுக்கு வந்தால் மட்டும்தான் பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப் வித் சைனா வந்து நமக்கு பழையபடி திரும்பும் அப்படிங்கிறத வந்து இதில் பேசியிருப்பார். ஸோ இல்லை ஆத்தர் என்ன கொஸ்டின் பண்ணிப்பார் அப்படின்னா, இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு வரையறை வந்து கொடுக்கப்படலை. பிகாஸ் ஏன்னா இப்போவும் இந்த டெம்சாங் வேலியில் பார்த்திங்கன்னா பேட்ரோலிங் வந்து பண்ணுறாங்க. ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து போகிறாங்களோ அந்த ஏரியா வந்து பேட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதுலேயும் வந்து இப்போது இந்த ஒய் செக்ஷன் டெப்சாங் பிளேனில் ஒய் செக்ஷனுங்கிற ஏரியாவில் இவங்க வந்து ஒரு மியூச்சுவலாக ஒரு கோஆர்டினேட்டட் பேட்ரோலிங் கொண்டு வர்றதுக்கு இப்போது முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கல்வான் வேலி, ஹாட் ஸ்ப்ரிங், கோக்ரா, பேங்காங் லேக் ஏரியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக பேட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ எந்த அளவுக்கு அதில் பேட்ரோல் பண்ண முடியும், இல்லை ஆடு பாண்டு பைக்கிறதுக்கான அந்த கிரேசிங் லேண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பற்றின ஒரு ஐடியாவே வந்து தெளிவாக கொடுக்கல ஸ்பீச்சில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் April 20 அதான் அந்த கல்வான் வேலி இஷ்யூ, சைனீஸ் அக்ரஷன் வந்து ஓரளவுக்கு ஃபார்வர்டில் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இதை வந்து பேக் செட் பண்ணல, எங்கே நிற்காங்களோ அதுலேயே தான் ஸ்டேட்டஸ் கோவில் தான் இப்போ வந்து இந்த டிமிலிட்டரைசேஷன் வந்து நம்ம கொண்டு வர்றோம். ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்ரோல் பண்ண ஏரியாவுக்குள்ளே நம்மளால் இப்போ போக முடியாது அப்படிங்கிறதான் இங்கே பெரிய ப்ராப்ளம். வேறு அப்பார்ட் ஃப்ரம் தட்
இந்த சைனீஸ் இவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த எல்ஐசியில் ஒரு இன்ச்சு கூட வந்து அவங்க விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. பட் ஃபார்வர்டில் வர்றாங்க, நெகோஷியேஷன், தென் ஃபார்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பஃபர் சோன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை வச்சு தென் மூவ் ஆன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது. இது போக இந்த அதாவது செர்டன் ஏரியாஸ் பரோஃபோட்டி அண்ட் சும்டோராங் சூ வேலி இதில் இந்த டிமிலிட்டரைசேஷன் ஜோன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா இல்லை அப்படின்றாங்க. இந்த சும்ட்ரோங் சூ வேலியில் வந்து ஆல்ரெடி 1995 வந்து இந்த டிமிலிட்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் இந்தியன் சைடில் வந்து அதை ஒத்துக்கலை. நம்ம பரோஃபோட்டிலையும் சேம் கைண்ட் ஆஃப் திங் வந்து சைனீஸ் 1956 வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போவும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இது போக தெர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தட் யாங்ஸி, அருணாச்சல் பிரதேஷில் யாங்ஸி. அதில் பார்த்திங்கன்னா சைனீஸ் ட்ரூப் உள்ள வந்துட்டதாக சில மீடியாஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருப்பார். ஸோ சைனீஸ் வந்து அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கு அந்த யாங்ஸி ஏரியாவில் உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து December 2022 வந்து அட்டன் பண்ணாங்க. பட் இப்போது வந்து பழைய நிலைமையில தான் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், ஹெட் ஆஃப் ஓவரால் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஓவரால் எல்லாத்துக்கும் முப்படை தலைவர். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்னால் ஆர்மிக்கான ஹையர் ரேங்கில் உள்ள வர்றோம். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சேம் தான். அதாவது அந்த பழைய ஏரியா வந்து நம்ம மீட்டு எடுக்கணும். சைனீஸ் வந்து இந்த கிரே ஜோன் ஆப்ரேஷன், அதாவது நான் சொன்னேன் இல்லையா டாக்டிக்ஸ், அப்படியே முன்னே வருவாங்க, தென் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ தேட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. வி ஷுட் நாட் என்கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் இந்த எக்கனாமிக் க்ரோத், ஓகே. ஸோ அதாவது டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ இதில் என்ன டிபேட் போயிருக்கோம் அப்படின்னா, இந்தியா வந்து க்ரோத் வளர்ச்சி ஆகிக்கிட்டே வருது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம். அதாவது இப்போது எமிஷன் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கிளைமேட் டாக்கில் நம்ம நிறைய பார்த்துப்போம். இந்தியா கூட வந்து டார்கெட்டில் நம்ம வந்து 45% கீழே வந்து எமிஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதாக பை 2030 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு சோஃபார் வந்து அவங்க வளர்ச்சிக்கு வந்து அதிகமான எமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த எமிஷனை வந்து 2 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்சல்யூட் டீகப்ளிங் அண்ட் ரிலேட்டிவ் டீகப்ளிங். அப்சல்யூட் டீகப்ளிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து எமிஷன் வந்து குறையிறது, க்ரோத்துக்கும் எமிஷனுக்கும் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதாவது நிறைய ரெனியூபிள் எனர்ஜி, நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எமிஷன் குறையும், க்ரோத் மட்டும் ஜிடிபி மட்டும் கூடிக்கிட்டே போகும். ரிலேட்டிவ்னால் அதாவது ஜிடிபி கூடும், இந்த எமிஷன் வந்து அந்தளவுக்கு கூடாது, பட் கம்பேரபிளி கம்மியாக வந்து கம்மியான ஒரு ரைஸ்லேயே வந்து இருக்கும். பட் ஸ்லோ பைஸில் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறான். ஸோ இந்தியா வந்து இந்த ரிலேட்டிவ் க்ரோத் அப்படிங்கிற கேட்டகரிகளில் தான் இவர் சொல்லியிருக்காரு. இப்போது இன்னும் 2 டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. க்ரீன் க்ரோத் அண்ட் டீக்ரோத் அப்படிங்கிறது. க்ரீன் க்ரோத் அப்படிங்கிறது நத்திங் பட், அதாவது நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் ஹார்மை ரெடியூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் மோர் டெவலப்மெண்ட். ஜிடிபி வந்து க்ரோத் வந்து அட்டைன் பண்ண முடியும் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ஹார்ம் பண்ணாமலே அப்படிங்கிறது. டீக்ரோத் அப்படிங்கிறது ரிசோர்ஸ் கன்சம்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க, ரெடியூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. பட் இது வந்து ஒரு ரொம்ப ரேடிக்கலான ஒரு வியூ, பிகாஸ் வி கேனாட் ரெடியூஸ் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ எனர்ஜி, பாவர்ட்டி, இது எல்லாமே வந்து அண்டர் இன்டர்பிண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஆத்தர் பேசியிருப்பாங்க. தென் இந்தியா 1990s உள்ள டேட்டா பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து மோர் ஆர் லெஸ் இந்த ரிலேட்டிவ் எமிஷன் அந்த இதில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரம் 1990 இந்தியா ஜிடிபி வந்து 6-fold கூடி இருக்குது, பட் எமிஷன் வந்து ஒன்லி 3 மடங்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஓவரால் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ கேமிஃபை இந்தியா ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது ஸ்கில்லிங், அதாவது இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க இல்லையா, கிராஜுவேட் ஆகி அவங்களுக்கான ஜாப் கிடைக்க அப்படின்னா கிடையாது. பிகாஸ் ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லை, அதாவது அகாடமியா அண்ட் இன்ஸ்டியூஷனுடைய லிங்க் வந்து சரியாக இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக் சர்வே 2023-24 பிரகாரம் இந்தியா வந்து ஒரு 78.5 லட்சம் புது ஜாப்ஸ் வந்து நான் ஃபார்ம் செக்டர், அக்ரிகல்ச்சர் அல்லாத செக்டர்ஸில் வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் டில் 2030 அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம
இந்த ஜாப் வேலைக்கான தட்டுப்பாடை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயுடைய ரிப்போர்ட் 2022-23 இதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 21% இந்தியாவில் 15லேருந்து 29 வயதுள்ள இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு இவங்க மட்டும் தான் உள்ளாக்கப்படுறாங்க. இது ஃபார்மல் ஒகேஷ்னல் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா வெறும் 4.4% பீப்புள் தான் உள்ளே போகிறாங்க. அண்ட் தெர் வாஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைசருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெறும் 51% கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிற அதாவது எம்ப்ளாயபிள் ஸ்டேட்டஸ், அவங்க படித்த படிப்புக்கான அந்த தகுதியான வேலைக்கு வந்து சரியானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேர்டன் வந்து இப்போ உள்ள அந்த கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் மேலே முன்வைக்கிற, பிகாஸ் ஸ்கில் அப்படிங்கிற இடத்துல லேக் ஆகிறாங்க. இதுக்காக பிரைம் மினிஸ்டருடைய பேக்கேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்கிற 2024-25 பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய மேஜர் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்லிங், அதை வந்து அதோடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ட்ரைனிங்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டலாக மாறுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பீப்புள் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அப்போ லேபர் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்கில்டு அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜி இருக்கணும். தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் era 4th industrial era அப்படின்னு சொல்லலாம். That is a full of a digital era. So the certain schemes வந்து we are having, that is Samarth and Udyog Bharat 4.0 initiative. இது எல்லாமே வந்து நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா வெறும் 1.5% இந்தியன் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த தேவையான ஸ்கில்ஸ், இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்லி 1.5% வச்சுருக்காங்க. அண்ட் 60% ஆஃப் இந்தியன் எம்எஸ்எம்இ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில் அப்படிங்கிறது சுத்தமாக அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இல்லை மீன் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட், இந்த இடத்துல ஆத்தர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேமிங் அண்ட் அதாவது கேமிஃபைட் அண்ட் சிமுலேஷன் பேஸ்டு லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் மாடியூல்ஸை வந்து கொடுங்க, எஜுகேஷனை கொண்டு வாங்க. இந்த மெத்தடில் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்து சிங்கப்பூர், ஜெர்மனி. வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பஸ் டிரைவருக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா தெர் ஆர் சர்டன் பிளேசஸ், அதில் வந்து நீங்கள் வீடியோ கேம் விளாட்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதில் நீங்கள் ரோடில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் யூ ஹேவிங் ஏ ஸ்டியரிங் வித் யூ, எல்லாமே ஆஸ் யூஷுவல் அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறது அங்கே ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மிஸ்டேக்ஸை உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும். உங்களால் டெக்னிக்கலி மோர் நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த ஸ்வயம் அண்ட் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் சித் அப்படிங்கிற இந்த 2 ஆன்லைன் போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் எஜுகேஷனுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த கேமிஃபைடு அண்ட் சிமுலேஷன் டெக்னிக்கை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப். ஓகே, ஸோ இது பெருசாக இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரு 4 பீப்புள் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டாமினேஷனில் வந்து அதை குடிச்சு, ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேட் ஆனதை குடிச்சு இறந்து போயிட்டாங்க. இப்போ ஜல் சக்தி அபியான்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். தெர் ஆர் சம் டேட்டா ஷோயிங் தட் இந்தியாவில் அதிகப்படியான இறப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுடைய இறப்பு அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் பார்த்திங்கன்னா டியூ டு இந்த டயாரியா, அதாவது ஹைஜீனான வாட்டர் இல்லாதது அப்படிங்கிறதுலாம் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இந்த குடிக்கிற தண்ணியில் வந்து கண்டாமினேஷன் ஆகி அதனால் ஈகோலி அப்படிங்கிற அந்த பாக்டீரியா உள்ளே போய் டயேரியாவாக வர்ற இந்த இன்சிடெண்ட் வந்து கண்டினியூஸாக நிறைய சிட்டிஸில் பார்க்க முடியுது. பெங்களூர், கொச்சி, நொய்டா அண்டு விலியாநகரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இதே மாதிரியான இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியோடைய டேட்டா பிரகாரம் அர்சனிக் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் வந்து கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாக வந்து இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 230 டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் 25 ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அர்சனிக் பொல்யூஷனில் கிரவுண்ட் வாட்டர் ஆயிருக்கு. வேறஸ் 469 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் 27 ஸ்டேட்ஸ் வந்து ஃப்ளோரைடு வந்து ஃபுல்லாகவே வந்து பொல்யூட் ஆகிருக்கு. 2022 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் பிரகாரம் வெறும் 1.7 பில்லியன் பீப்புள் குளோபலி பார்த்திங்கன்னா, அதாவது ஃபேக்கல் இந்த ட்ரைனேஜ் இது மிக்ஸ் பண்ண அந்த வாட்டரை தான் கன்சியூம் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. தென் 2010 யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிறது ஹியூமனுடைய ஒரு அத்தியாவசிய உரிமை, ஹியூமன் ரைட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தென் தமிழ்நாட்டுடைய பாலிசி ஒவ்வொரு இந்த வாட்டர் திங் பொறுத்த வரைக்கும் 10 இயர் விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த ட்ரிங்கிங் வாட்டரை 9 லேக்லேருந்து 10 லேக்குக்கு வந்து வி வில் சப்ளை டு ஆல் த பீப்புள். இதில் வந்து ரீசைக்கிள்டு வாட்டர் வந்து 5% to 20% இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும், வேஸ்டேஜ் ஆகக்கூடிய வாட்டரையும் வந்து 50%லேருந்து 15% ரெடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. தென் திஸ் மைன்யூட் இன்ஃபர்மேஷன், இந்த சாந்தனூர் டேம் அப்படிங்கிறது அதுலேருந்து ஃப்ளட்டு, திருவண்ணாமலையில் ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்துருச்சு. ஸோ டேம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. ஸோ டேம் மேனேஜ்மெண்ட்டு அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது ரெகுலராக நம்ம சென்னையில் கூட டேம் வந்து சரியாக பராமரிக்காதது இல்லை அதோடைய மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வாட்டர் வந்து ஆன் டைமில் வந்து திறந்து விடாமல் போனது. ஸோ இது எல்லாமே தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.